ஒரு ஆக்டர் ஃபர்ஸ்ட் டைமாக சினிமாவில் ஹீரோவாக என்ட்ரி கொடுக்கும்போது அந்த டைமில் அவர் கூட ஜோடியாக நடிக்க எந்த ஒரு ஹீரோனுமே வரமாட்டேன்னு சொல்லி நோ சொல்லியிருப்பாங்க. அதுக்காகவே அந்த ஆக்டர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த டாப் 2 ஆக்டர்ஸ் யார் சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டாயிரத்துக்கு பிரதீப் நகராஜன் கோமாளி படத்துக்கு அப்புறமா லவ் டுடேல நான் ஹீரோ நடிக்க சொல்லிட்டு ஹீரோயினை தேடும்போது டைமில் எந்த ஒரு ஹீரோனுமே அவர் கூட நடிக்க மாட்டேன்னு ஓப்பனாக நான் பெரிய ஆக்டர் கூட தான் நடிப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. லவ் டுடேக்கு ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாருமே கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க. வந்து இல்லை சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோவோட நடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் தேங்க்ஸ். லவ் டுடே படத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச கவர்மா அவர் கிடைச்ச ஹீரோயின் லிஸ்ட் தான் இது. லிஸ்ட் நம்பர் 1 இருக்குது. காமெடினா மட்டும் இருந்த ஆக்டர் சூரிய ஹீரோவா என்ட்ரி கொடுக்கும்போது அவர் கூட எந்த ஒரு ஹீரோனுமே நடிக்க மாட்டேன்னு ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருந்தாலுமே மாமன் படத்தில் ஹீரோயினா நடிச்ச ஐஸ்வர்யா லட்சுமி கிட்ட நிறைய பேர் இவர் கூட நீங்க ஹீரோயினா நடிக்க ஓகேவான்னு கேட்டிருப்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு சூரி சார் கூட ஆக்ட் பண்றதுக்கு ஓகேவா? அதுக்கு ஐஸ்வர்யா லட்சுமி சூரிய பத்தி என்ன மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிப்பா சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இட் இஸ் a honor to act with சூரி சார். இந்த மாதிரி ஒரு மனிதன் கூட ஆக்ட்